ஃபேமிலி நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் சொல்லலாம். என்னன்னு சொன்னால் எங்களோட அவளோட ஹஸ்பண்டை நாங்கள் மாமான்னு கூப்பிடுவோம். ஆனால் அவள் தர்சியை கண்டுக்குவோம். என்ன சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு பழகிட்டு எல்லா விசேஷத்துக்கும் வந்து அவள் வாரவா. அதெல்லாம் கண்டிப்பாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போகிறோம்னு சொன்னால் தர்மபுரத்தில் இருக்கிற தர்சினியக்கான மகளுக்கு சாமத்திய விட பூப்புனித நீராட்டி விழா. நம்ம அந்த பூப்புனித நீராட்டி விழாவே நாங்கள் சொல்கிறோம் இல்லை சாமத்திய விடுன்னு சொல்லி அந்த வாயில் வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வலிக்கிட்டோம். இதில் யார் மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாத் எங்களோட அப்பா தான். எங்கள் அப்பா வீட்டை விட்டு வலிக்கிட மாட்டேன்னு சொல்ல தூக்கிட்டு போகிறோம். நாங்கள் போயிட்டு நீரையில வருவோமா சாமசம் வருவோமா அதெல்லாம் வரையிலாத வரவே மாட்டேன். அப்படியா போறீங்க? அந்த டைம்லையா போறீங்க? ரைட். அதால எங்க அப்பா வரலைன்னு சொன்ன எந்த ஒரு ஃபங்க்ஷனும் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அன்னார கல்யாண வீட்டுக்கு கொண்டு தான் எல்லாத்துக்குமே இழுத்துட்டு போயிருக்கோம் சொல்லியிருக்கோம். சொல்லலாமேன்னு சொன்னா உடுப்படுக்கிறதுக்கு மற்றது வந்து சாமத்தியோட சரி கையாவோட எல்லாமே நின்றவர். மற்றபடி அவர் பெருசா ஃபங்க்ஷனுக்கு வலிக்கிட மாட்டேன். இந்த முறையும் வாங்க போயிட்டு வருவோம்னு சொன்ன ஒரு நாள் பிடிக்கும். இரவா வரீங்க நான் வரையில இருந்துக்கிட்டேன். தர்மியாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி கேள் கட்டிவானே. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பிரசாதம் கேட்டா சொல்லுறதானே விட்டுட்டு வந்தாரு. அப்ப பெரிய பிள்ளைல தான் நிற்கிறேன் அப்ப பைக்ல. ஓகே. அதோட வந்து பிரசாதம் என்ன பார்த்தீங்கன்னா ஹயருக்கு போயிட்டு சொல்லலாம். முக்கியமான ஃபங்க்ஷன் தான். நான் அதோட முக்கியமான ஹயரும் ஜோடியாக போயிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு போய் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஹயர்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ முக்கியமான ஃபங்க்ஷனில் போய் என்னென்ன செய்ய போகிறோம் இவ்வளோ என்ஜாயாக இருக்கணும் அதோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லிவிடுங்க. இவள் என்ன சொன்ன போய் இருக்க சொல்லி. ரைட். இப்ப நாங்க வலிக்கிட்டோம். புது தம்பதிகள் 2 பேரும் பின்னிக்கு இருக்கணும். இங்க சஜியா போய் மச்சானுக்கு பக்கத்துல இருந்தா இருக்கல. நான் போய் இருந்திருக்கலாம். ஷிக் இங்க பாரு. அவன் போய் அடையாளில இறங்கி மாறி இருக்கு. அதுக்கு அவன் விடணுமே. அவன் என்ன தவிர்றது விடியாமி. ரைட். இப்ப நாங்க போரும் வலிக்கிட்டோம். இங்க பாருங்க இப்படித்தான் வேன்ல போய் கொண்டிருக்காள். பிரசாந்த் இந்த வீடியோ இருக்கா பாருங்க. உங்களை மச்சி எப்படி இதால இப்படி கடந்து எல்லாம் போறாள் சாண்டிலோட. ஓ என்ன சரி போய் சக்சஸ்ஃபுல்லா முன்னுக்கு இருந்துட்டார். என்னம்மா ஜோடியா தானே இதைத்தான் நாங்க அப்பவே சொல்லிக்கிறேன் இருக்க சொல்லி. என்ன இடத்த புடிச்சுக்கல்றா பாமா இல்ல இல்ல உனக்கு ஒரு கவலை ஒன்று இருக்குதா. இவே அஸ்மிதா முதல் கூப்பிடு. எப்படி தெரியுமா அஸ்மி கண்ணை காட்டிச்சு. ஆமா இப்ப வாங்க. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கண முன்னிடத்தை கண்டேன் என் பாதத்தில் பணிகள உனக்கு ஒரு அனுமதி. இல்ல நீ சிரிக்க கூடாது. நீ முதல் செய்த மாதிரியே செய். அப்படியே பாக்கலாம். இல்ல நல்லா இருந்தது. அவர் இப்படி பார்க்க நீ முறைக்க. ஐயா இருக்கா திரும்பி முறாச்சு விடுங்க. ஐயா நீங்க ரஜினி மேல இருக்க முறாச்சு விடுங்க. சரி ஷார்ட் புல் பண்ண தெரியும். என்ன விஷயம் இடத்த புடிச்சுக்கல்றா பாமா. இல்ல இல்ல உனக்கு ஒரு கவலை ஒன்று இருக்குதா. இவே அஸ்மிதா முதல் கூப்பிடு. எப்படி தெரியுமா அஸ்மி கண்ணை காட்டிச்சு. ஆமா இப்ப வாங்க. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கண முன்னிடத்தை கண்டேன் என் பாதத்தில் பணிகள உனக்கு ஒரு அனுமதி. இல்ல நீ சிரிக்க கூடாது. நீ முதல் செய்த மாதிரியே செய். அப்படியே பாக்கலாம். இல்ல நல்லா இருந்தது. அவர் இப்படி பார்க்க நீ முறைக்க. ஐயா இருக்கா திரும்பி முறாச்சு விடுங்க. ஐயா நீங்க ரஜினி மேல இருக்க முறாச்சு விடுங்க. சரி ஷார்ட் புல் பண்ண தெரியும்.
உள்ள போயிட்டுனா முன்னைக்கு வளமை போல் வாழை குலையெல்லாம் கட்டி ஆனால் கும்பத்தை தான் காணல நீ கும்பத்தை காணல அங்கேயா ரித்திகையா தலைமுடி எழுத்துடுங்க தலைமுடி எழுத்துடுங்க நீ நாங்கள் வாகனத்தை விட்டுட்டு வரட்டு நாங்கள் ஒழுக்க போவோம். இந்த தம்பி இந்த கல்யாணத்துலேருந்து ரித்திக்கின்ற சகலத்துக்கும் வந்தவர் பர்த்டே 3 பர்த்டேக்கு நாங்கள் வர என்ன மறைச்சி கொண்டு போய் இப்போ கோவத்தில் நிற்கிறாள் எல்லாத்துக்கும் வந்தக்காண்டு ஆனால் வந்து நிற்போம் இது வச்சுட்டு தான் நீங்கள் வந்து வேலை எடுக்கப்பட்டு வந்தீங்க ரைட் இப்போ தான் நாங்கள் உங்களுக்கு என்ட்ரி இப்போ விட்டு விடுங்க ஸ்டார்ட் மாற்றி மாற்றி விட்டு இவர் வாரில் யாருக்கு எங்க வேலை செய்யறவர் சரி நடங்க என்ன அவன் கையை விட்டுட்டான் உங்களோட கையை ஓ இல்லை இல்லை வெல்கம் பண்ண மாமா மாமா நிற்கிறாங்க யாரு கோவமாண்டு கேட்குறீங்க யாரு கேட்குறீங்கப்பா என்னப்பா கணங்கள் கோவத்தில் நிற்கிது எப்படி அடிக்க கூடாது பரவாயில்ல நீ அடிச்சு எல்லாம் சந்தனம் எல்லாம் பூசிடுவீங்க ஹைட் வாங்க உள்ளுக்க போ ஆறு தம்பியா 6 மணிக்கு பூரா நீங்க பாக்கலையே அது வெளில சொல்ல வந்திருக்கானா வாங்கறதே இந்த ஒளிப்பான இடத்துல இருக்கணும் தரிசனியக்கா இருட்டான இடத்துல இருந்தா என்ன காட்டு இங்க பாருங்களேன் சாரியா இவதான் அவ தர்ஷினி அக்கா தர்ஷினி மாமின்னு கூப்பிடு எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிடு ஏன்னா தர்ஷினி அக்கா எங்க மகள் வலிக்கிட்டு வந்துடுறாங்களா மாமன் சாரி நட்டு பொம்மலை அடிச்சு நிக்கிறீங்க ஒன்னுவா நட்டு ஒன்று எல்லாம் முடிஞ்சுதா யார் மாமன் நட்டு பொம்மலாம் அடிச்சு கொண்டு வந்தாங்களா நாங்கள் தான் லேட்டா ரைட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பந்தல் என்னது நெருப்பில் அலைச்சல் எனக்கு எஸ் தாராங்க என்ன கலரில் இருக்கு உண்மையாவா இந்த அக்கா பிடிச்ச கலர் 2 எடுக்கலாம் அக்கா நன்றி தங்கச்சி ஒலிக்கிட்டு வந்து உள்ளுக்க போட்டோ விட்டு பிள்ளைய இப்போ காட்ட மாட்டோம் என்று கொடுக்க காட்டுற முடிவா சஜிம செலவில் தாட்டையை போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவளுக்கு அந்த பழக்கம் விட்டு போவாது இங்கே எத்தனை பூந்தி அம்மா தலை அளவு கணக்கே இல்லை பூஞ்சில அவ்வளோத்தையும் சஜி பூஞ்சிலாட்ட தூக்கி பேசுக போட்டிருக்கா பேசுக ஆட்டையை போட்டு வச்சிருக்கான் அது இப்படிதான் செய்யறாள் எப்படிதான் செய்யறாள் எடுத்துட்டு அந்த சஜின்னு கூப்பிடுங்க டப்புன்னு பாப்பா இப்போ இங்கே பாருங்க இவன் தான் அவன் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கா பூந்திலாட்ட கள்ளி அது போட்டு அது அது முக்கியம் இல்லை எங்க இருக்குதோ அதுதான் முக்கியம் அவன கேட்டக்கா இருக்கு நான் எடுத்து போடுவேன் பாருங்க எப்படி கமெண்ட் நாளே இருந்து விளம்பரம் நடந்திருக்கா அது கொஞ்சம் ஒரு 10-15 இல்லை 6 சரி விடுங்க கொண்டு தான் நாங்களும் சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம் உங்களோட சாரி அனுபவம் எப்படி இருக்கு 6 கடைவளை எடுத்தீங்க மாமே இப்போ உங்களோட கொஸ்டின் கேளுங்க பேக்குக்குள்ள கேளுங்க அதான் கட்டுற இல்லையா சாரி இப்போ கேட்கலாம் என்னது கேளுங்க ஹலோ ஹலோ குட்டியவர் ஓய் 4 6 மாசம் அம்மாட தங்கமடு இந்த தங்கமடு செல்லக்குட்டிய இந்த உங்களுக்கு வேணும் அந்த செல்லக்குட்டி அம்மா யாருடா இது வேணுமா உங்களுக்கு செல்லக்குட்டி இங்க பாருங்க ஆள பீசாம இருக்கிறது வேணுமா அந்த செல்லக்குட்டியை கொண்டு போமா புள்ளைய கொஞ்சம் விடுங்க அடிச்சு கொஞ்சம் செல்லக்குட்டி கொஞ்சங்க இந்த கொஞ்சம் டப்புனு கொஞ்சங்க ஐயோ அழ வைக்கிறீங்க
என்னையா என்னையா வெல்கம் பண்ணுறேன். ஆனால் மாமா காணையிலையே நீ மதன் மாமா காணையில் அவர் அடிக்கடி ஓடுறார் வெல்கம் பண்ணுறதுக்கு. வந்தோடனே இருந்துட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல ஒழும்பி வாங்க. சாப்பிட போனாலும் கொண்டு வந்து விட்ருவாயில்ல. கடமை காட்சி என்ன 2ஆம் தரம் போற? அப்ப நாங்க யாரு? கடமை தவறுறீங்க, கடமை தவறுறீங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க அறக்க கூடாது. எங்க அஸ்மி கூட கேட்டுங்க, அது சாதுவா இருக்கு. உனக்கு அப்ப இருக்கு தெரியுமா? குங்குமம் அப்படியே அப்பு போட்டுருக்கு. மேக்கப் சரி அதுதான் இல்ல இப்படி இருக்கல. நீங்க 2 மணி 3 மணி தான் கொண்டு வரீங்க. நான் பார்த்த அளவுல அப்ப என்னதுக்கு எங்களே மட்டும் முதல் நாள் வாங்க விடியல வாங்கன்றீங்க. சொல்லணும்ல போனோன்னா ரதனியா கைன செய்வாண்டா இருந்த எங்களையும் நான் வரவேற்று கொண்டே இருந்தான். அப்படியா? நீங்க அப்ப 3 மணிக்கு சாப்பாடு தருவீங்கன்னா நான் 3 மணிக்கு வந்திருப்பேன் தானே. மரக்கறியம்மா அப்ப போய் பாவம் பசி வந்துட்டேன். பூ கொடுத்து நீங்க போகலையா? ஏமா எங்களுக்கு இருக்கவே டைம் இல்லைன்னு அவள்கிட்ட போயிட்டு தரீங்களா? என்ன பாரு அவளோட ஜூஸை குடிச்சிட்டோமா. பொட்டு வச்சாதான் உங்களுக்கு பிரச்சனையா? எல்லாரும் தெரியாது நான் கல்யாணம் செய்தது இல்லை. இல்லை பொட்டு வச்சாதான் தெரியும். இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் செய்தது தெரியாது. ரோட்டில் தெரிஞ்சு கொண்டிருக்கேன் சாமத்தி விட்டு வந்தது என்ன சஜி. அதில் வேற 8 மணிக்கு வலிக்கிற அடிக்கு விட்டுட்டு வந்துடுது. இங்கே 10 வரைக்கும் வந்து மனுஷனை விட்டு கொடுக்கல சுவேசன் தான் சொன்னாரு சொல்லியிருக்கோம். நீ நாங்களும் புள்ள என்ட்ரி கொடுப்பான்னு பார்த்து கொண்டிருக்கோம். நீ ஆனால் கேமராக்காரங்க விடுற மாதிரி இல்லை. நீங்கள் தான் வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க. போறங்க வெயிட் பண்ணுவோம். அகலப்படியாக நான் இப்போ தான் காட்டுறேன். என்ன சேசம் விடிய 6 மணிக்கே வந்திருக்கலாம் தானே. லேட்டாக வந்தீங்க. சேசன் ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. ஐட்டமாக எடுக்கிறது ஆனால் போட்டுட்டு வர்றது ஓய் மச்சான பூரா எடுப்போம். வழியில போறாங்க. ஓகே சேசன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பொம்பளை என்ட்ரி கொடுக்குறாங்க. நான் அதற்கு எடுத்துட்டு வரேன். என்னண்டா இங்கே விடிய 6 மணிக்கு வந்துருக்கலாம் தானே. கரெக்டாக இருந்தது. இந்த 8 மணிக்கு வலிக்கிற அடி விட்டுட்டு வரேன். வந்ததே 10:30. ஆனால் அப்படி இல்லை இருக்கிறீங்க. இல்லை மண்டபத்தில் இருக்கிறீங்க. இதுக்குள்ள இருக்கிறீங்களே இல்லையே. ரதனியே சொல்லட்டான் அலர்ட்டா இருக்க சொல்லி. அச்சு அப்புறம் கமரக்கார குழம்பிடுவார. அச்சு அச்சுமா சிரிச்சு விடுங்க. இருக்கா ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சிரிச்சு விடுங்க. ஓமோ இது என்னது புரிஞ்சு விடுறீங்களா? ஹார்ட் காட்டுங்க. அப்படி ஹார்ட் எப்படி எப்படி ஹார்ட் எங்க அம்மா காட்டுங்க. ஹார்ட் இப்படி இந்த ஹார்ட் கொரியன் ஹார்ட் இப்படி
ரைட் இப்படி ரைட். நாங்கள் இப்போ தங்கச்சிக்காக வெயிட்டில் இருக்கோம். பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த சாரியை முதல் கலட்டி எறியும். வேறா நீ அடிவா காட்டுவாங்க. ஓகே, தலையில இருந்து இது போட்டிருக்கு, நெட் போட்டிருக்கு. அதை எடுத்த விட்டா கொஞ்சம் காட்டுவோம். அது ஆராத்தியில் எடுத்த பிறகு தான் எடுப்பாங்க அதெல்லாம். என்ன பவுனியார் வந்து வந்தோம்னா இவன் சம்பவம் பெரிய சம்பவம். அவ வந்தா அப்புறம் உங்களுக்கு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். வணக்கம். சாப்பாடு ரோட்ல போட்டு வந்தாலும் 3 நாளைக்கு எடுக்க மாட்டாங்க. அங்கனே இருக்கும். கரண்ட் இருக்கு தானே எடுத்து அங்கே இருக்கு. அங்க பாருங்க சாப்பாடு கொஞ்சமே அண்ணி அது நான் போட்டது. அதுதான் பிரச்சனை. இது சாப்பாடு மாற்றி மாற்றி வைக்கிறல்ல. நான் மாற்றி வைக்கிறேன், நீங்கள் மாற்றி வச்சுட்டு போயிட்டீங்க கதிரைக்கு. அம்மாவுக்கு ரைஸ் தானே உரைப்பில்லை போல் சாப்பிட்றா. உரைப்பில்லைண்ணே ரைட். இப்போ சாப்பாடு வந்து ரைஸ், பருப்பு, வெள்ளைக்கறி, வெங்காயம், இதில் அன்னாசியும் போட்டு சாம்பல், மாசி சாம்பல். மாசி இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா இஞ்சால வேறு போடுவார். அவங்க சாப்பிட விடுறாங்க இல்லை மனசு. ரைட். இது மாசி சாம்பல், கூனிச்சம்பல், இது கோழி வெட்டி கறி, அப்பளம், சமைச்சு ஒரு கேட்குறது, கடலை, கத்தரிக்காய், குப்பிரட்டில். என்னது எத்தனை மணிக்கு வந்து சமைக்கிறதுக்கு? இத்தனை மணிக்கு வந்து உங்களை கட்டுப்படி இதில் நிற்கலாமல் இருக்கிறீங்க. ஏதோ இது சாப்பாடு எப்படி இருக்கும்? சாப்பாடு எப்படி இருக்கலாம்? இதை நீங்கள் தான் சொல்லணும் சாப்பிட்டு. ஆமாம், அப்படிமா இருக்கு. நல்லா இருக்குன்றதே நம்ம வாய் எப்படி வச்சு சும்மா சொல்றீங்க. நல்லா இருக்குண்டு. நல்லா இருக்கு. ரைட். ஆமா, சின்ன பிள்ளைகள் மாதிரி ரித்திக்கு மாதிரி 1-2 நீங்க சாப்பிட பழகிருமா திருப்பி. இப்போ சாப்பிடுவோம். அண்ணி நீங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங். சாப்பிட மாட்டோம். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு. ஓகே. எல்லாம் மூஞ்சில் வச்சு மாதிரியே காய்ச்சி கொடுக்குறீங்க. எனக்கு விசார் வந்ததுன்னா சாப்பாடு கமல்ல போட்டு திட்டு நீங்க இதை வேற சொல்லாங்க. 1000 பேர் அதை சொல்லட்டுமாங்க. அண்ணி சும்மா இருங்கண்ணா. சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு கேளாது. இன்னும் சாப்பாடு நல்லா இருக்கும். சாப்பிட்டு வரவங்களுக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அங்கெல்லாம் சஜியும் சித்தியாக்கும் போயிட்டாங்கன்னா இடம் இல்லைன்னு சொல்லிங்க. ஃபுல்லாக ஆக்கல் இருந்தபடியா. என்னன்னு சொன்னால் இங்கே மரக்கறி தான் காய்ச்சி வந்தாங்கம்மா. அப்படி ஏன்னா ஸ்வேத சொல்லி மரக்கறி தான் இன்றைக்கேன்னா நான் மச்சம் எடுத்தவா. நான் மச்சம் காய்ச்சிருக்கேன். அவாக்கு தெரிஞ்சிருக்கம்மா மரக்கறி என்றா சாப்பிடாது மச்சத்தை காய்ச்சுவோம். ஏன்னா நீ
என்ன சாப்பிட இல்லாமல் இருக்கா இல்லை சாப்பிட இல்லாமல் இருக்கா காணுமா? ஆனால் அவ்வளோத்தையும் சாப்பிடாம இருந்தா நான் அவ்வளோ வீடு எடுத்து காட்டும் இப்படி சாப்பாடுலாம் அடியே மக்கறேங்கண்ணா நீ எங்கன்னா பார்த்தீங்களா போட்டு தான் சாப்பிட்றான். ரைட். கண்ணூர் படையில் உங்களே சொல்கிறேன். கண்ணூர் படுறாங்களா? நான் கண்ணூர் படையில் சாப்பிடுங்க. என்ன சம்பவம்னா நாங்கள் இன்னும் ஃபோட்டோ கூட எடுக்கலை. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிடோட தான் வலிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு பொறுமை இல்லை. அதனால் நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கோம். சாப்பிட்டுட்டு தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். முதல் பேர் தான் நீங்கள் நில்லுங்கம்மா. நீங்கள் வயசு பண்ணாங்க உங்களுக்கு பழம் இருக்கும். எங்களுக்கு அப்படி அதை போடுங்க. சாப்பாடு நல்லா இருக்குது. இந்த சம்பளம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. போய்க்க பிரசாந்துக்கு கொஞ்சம் அள்ளிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போகிறேன். அண்ணி பிரசாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டுருவோம். ஆ சாப்பிடட்டும். உண்மையா? அவர் அங்கே போயிட்டார். இங்கே இடம் இல்லைன்னா ஆனால் இப்போ பாருங்க இடம் இருக்குது. என்ன தெரியாது அங்கே சாப்பிட்டாங்க. கொஞ்சம் சாப்பிடும். ரித்திக் பெரிய சம்பவம் மட்டும் செய்யிட்டா அதை நாங்கள் பூரா சொல்லுவேன். சாப்பிட முடிஞ்சு சொல்லுவோம். விளையாட்டு பார்த்தீங்களா? பைக்கில் வாரது தான் ஆளுன்றிருக்கு. சாப்பிடலையா? முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்கம்மா. உங்களோட வேலை இல்லை, பைக்கில் வந்திருக்கேன். அதை விட அம்மா இன்றைக்கு இருக்கு. இந்த சம்பவம் சிறப்பாக இருக்கு. அப்பா அப்பா நாளைக்கு ஒரு நாள் இங்கே அதெல்லாம் சரி. நான் சாப்பிட்டு கொண்டுருக்கேம்மா. ஒரு அக்கா சொல்கிறா இதில் வந்துருங்க நாங்கள் இப்போ உடம்பு போகிறோம். காணும் ஒரு வாய் வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் கேட்டீங்க சாப்பிட்டீங்களான்னு. நான் ஒரு வாய் வச்சுட்டு வரட்டான்னு கேட்டேன். ஆனால் கடைசி மட்டும் சாப்பிட்டுதான் எழுப்பி வந்தது. சரியா சாப்பிடாமல எழுப்பி வரல. சாப்பாடு காணாது எனக்கு. இந்த ஒரு வாய் சாப்பிட்டு ரெண்டு சாப்பிட்டு தான் இந்த பிள்ளைய விட்டது இருக்கு. எப்படி கதை நல்லா இருக்கு சாப்பாடு. சாப்பிடலையாவா? சாப்பிடலையாமா? ஆறு சரி. இதான் தங்கச்சி. இப்போதான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் சாப்பிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறவா அவங்களோட அம்மா. அவள் குறுக்க அப்படித்தான் சாப்பாடு கொண்டு வந்து காட்டுவா. நான் அங்கே அடுக்கிறேன். உங்களோட கைதான் தெரியுது. சொல்லுங்க. அவளுக்கு சாப்பிட்டா தீர்த்தின மிச்சத்தை அவள் சாப்பிட்றாவா? அவள் அப்படித்தான் சொல்லுவா. ஆனால் 2 பேருக்கு சேர்த்து தான் போட்டு வந்தோம். சாதரா எப்படி சொன்னாலும் சரிதான் சாதனை. நீ சாப்பிட்டு வந்து செய்யறாங்க. நாங்க நாங்களும் போட்டோ எடுக்க தான் நிக்கிறோம். இதுல காட்டி எறிகிறது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டாக ரிங்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாம் தலையில இப்போ அந்த 2 ரிங்ஸ் தான் குடிச்சினாங்க. 4 கப் ரிங்ஸ் குடிச்சிருக்கோங்க. போய் 3 போய் நாங்கள் என்ன 3 நானே அதுக்கப்புறம் அதில் வச்சு அதில் நான் குடிக்கவே இல்லை. ரித்திக் இந்த சம்பவம் சொல்லலாமா? ரித்திக் வந்து அவருக்கு மோதிரம் பண்ணல. எங்கே போனாலும் ஏதாவது ஒன்றை துளைக்கிறதான் வேலை. அதே மாதிரி இந்த முறையை மோதிரத்தை ஒன்றா துளைச்சி விட்டேன். அதை தேடி திரும்பி 7ஆவது கட்டத்தில் சரி திருப்பி ஒரு காற்று விடுவாங்க. சுற்றி பார்த்தா அதில் ஒரு அம்மா தான் எங்களோட சேர்ந்து தேடி அதை எடுத்து வந்துட்டா. இந்த முறை தான் வந்து நகையை துளைச்சி எடுத்துருக்கோம்னு சொல்லலாம். பழமையாக என்னம்மா விழுகிறது தான் துளைக்கிறது. இந்த முறை எடுத்தாச்சு. அதோட எல்லாத்தையும் கழட்டி வச்சாச்சு. அது ஒரு பெரிய சம்பவம். அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியல. என்ன நீ தலையங்கமே அப்படி தான் போகணும். பூப்பணி தான் நீராட்டுக்கு போனேன். என்ன சாப்பிட விடாமல் பண்ணியா நீ எனக்கு சரி தெரியும். ஆனால் எனக்கு தானே தெரியும் அது எப்படி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பூப்பணி தான் நீராட்டு விழாவை வந்து நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். அதாவது மார்னிங்லேருந்து மதியம் மட்டும் நடக்கிற ஃபங்க்ஷனோட முடிச்சிட்டு இனி வந்து ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வேறு வேறு உடுப்புகள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நீ
அதில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஒன்றுலாம் இருக்கிறோம். நாங்கள் டான்ஸ் இல்லை, இங்கே எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த டான்ஸையும் பார்த்துட்டு நைட் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது செய்யணுங்க. இப்போ வந்து பார்ட் 1 ஒரு வீடியோ வந்து முடிக்க போகிறேன். சித்தி தொலைதூரத்துலேருந்து வந்து அவாட சம்பவம் பெரிய சம்பவம். என்ன சித்தியில் வந்தது? பாதை மாறி போனீங்களா? பாதை மாதிரி நாங்கள் அங்கால போயிட்டோம். திரு விசோவோடு போயிட்டாங்க. ரிட்டர்ன் போய் திரும்பி சஜிக்கு ஃபோன் அடிச்சு திருப்பி வந்து தான் வந்தோம். அது நல்லாலும் பஸ்ல வந்து அங்க இறங்கி அங்கிருந்து பஸ்ஸுக்கு பார்த்து தான் வருவாங்க. வந்து சேர்ந்துட்டாங்க. அது ஒரு பெரிய சம்பவம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சித்தியாகவும் பின்னே தான் படிக்கிறீங்க. நாளைக்கா? நீ நாளைக்கு படிக்கிறேன்னு தெரியும். நீ இப்பயே போறது நினைக்கிற மாதிரி. நாளைக்கு இல்லை, இப்போ படிக்கிறோம். நாளைக்கு லேட்டா படிக்கணும். எந்த வெயிலுக்கு போக மாட்டோம், லேட்டா ரைட். ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம் இதோட. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.